வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. துரியாதீதமும் கொண்டாட்டமும் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது நம்முடைய கேஜி சுவாமி ஐயா அவர்களுடைய சிந்தனைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது தவம் 22 அந்த பகுதியை பார்ப்போம். எப்படியோ பூமியை விட்டு விடுவது இல்லை என்ற நிலையில் சந்திரன் இருப்பதால் வளைத்து போட்டு அது வரைக்கும் பூமி என்று சொல்லுங்கள். சந்திரன் வரைக்கும் பூமிதான். என்ன அப்புறப்படுத்தி விடலாம் என்று பார்க்கிறீர்களா? நம்ம சந்திரன் வரை பூமிதான். ஆகவே சந்திரனை நினை மனமே. நினைத்து கொண்டேன். இப்போ எங்கே இருக்கீங்க? சந்திரனிலா? இல்லை, பூமியில்தான் இருக்கிறீர்கள். ஏன்? சந்திரனும் பூமியே. ஆகவே சந்திரனை நினைக்க வச்சாச்சு. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? பூமியில் இருக்கிறேன். இல்லை, சந்திரனில் இருக்கிறேன். விலகியாச்சு. 2,30,000 மைல் தாண்டியாச்சு. எனவே சந்திரனில் தான் இருக்கிறேன். சந்திரனை மனம் நினைப்பதால் உலகத்தின் பேரில் மனதுக்கு இருந்த பற்று நீங்கும். அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ. போங்க மேலே. நான் தூக்கி கொண்டு விட்டு விடுகிறேன் என்று மகரிஷி சொல்கிறார்கள். இன்னும் மேலே போங்க, என் கூடவே வாங்க. நான் மேலே போகிறேன், என் கூடவே வாங்க. என்னோடு இணைத்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை. மேலே போனால் நட்சத்திரங்கள் எல்லாம் தலையில் இடிக்குது. நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி போங்கள், ஊடுருவி போங்கள். போங்க. அப்புறம் என்ன? நட்சத்திரங்களையே காணோம். நட்சத்திர மண்டலம், யூனிவர்ஸ் எல்லாம் தாண்டி போயாச்சு என்று நீங்கள் பாட்டுக்கு அங்கேயே நின்று விடாதீர்கள். பக்கத்திலே இருக்கும் அந்த யூனிவர்ஸ் நீங்கள் பாட்டுக்கு போய்கொண்டே இருங்கள். திரும்பி பார்த்தால் காணோம். ஏன் அவ்வளவு தொலைவது? யூனிவர்ஸ் போய்விட்டதால் 2000 கோடி ஒளியாண்டு டயாமீட்டர் உள்ள யூனிவர்ஸை காணோம். அவ்வளவு தூரம் நாம் விலகி வந்து விட்டோம் என்று ஒரு சிஸ்டம் நம் அருட்தந்தை அவர்கள் தமது உய்த்துணர்வின் காரணமாக, அதாவது துரியமே செய்து கொண்டிருங்கள், அதுவே துரியாதீதமாக மாறிப்போய்விடும் என்று சொன்னார்கள். அது நமது மகரிஷிக்கு வந்து கொண்டிருந்தது. இல்லை என்றால் இவ்வளவு அறிவு கூர்மை வந்து அனுமானங்கள் செய்து அனுமானங்கள் நிஜமாக கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. நண்பரோட சிஷ்யர் என்ற முறையில் உரிமையோடு கிண்டல் பண்ணுகிறார். துரியாதீத தீட்சை வாங்கிவிட்டீர்களா? உச்சிக்கு மேலே 1 முழ உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாரே, அஹஹா என்று சிரிப்பார். என்ன கேவலமான கற்பனை பண்ணிக்கொண்டு என் நண்பர் இந்த வேதாத்திரி மகரிஷி ஊரை ஏமாற்றி கொண்டு திரிகிறார். நல்ல தமாசா இருக்குது. உச்சிக்கு மேலே 1 முழ உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறாராம் என்று நையாண்டி செய்கிறார். அன்பர்களே, விலை மதிக்க முடியாத சொத்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அது துரியாதீத தவம். நாம் கொடுக்கக்கூடிய தொகை அற்பம், 25 ரூபாய். அருட்செல்வர் என்ற பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பட்டத்துக்கு என்ன விலை? ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? 1968 அதே 25 ரூபாய் தான். அப்படியே இருக்கிறது. இது நீங்கள் செய்த அதிர்ஷ்டம். அந்த 25 ரூபாய் வாங்கி என்ன பண்ணுவார் மகரிஷி உங்களுக்கு தெரியுமா? ஒரு வேட்டி, ஒரு துண்டு எடுப்பார்கள். காராபூந்தியில் மணி காராபூந்தி என்ற ஒன்று பெருசாக இருக்கும். பூந்தி தான் தித்திப்பாக இருக்கும். பெரிய திராட்சை அளவு பெருசாக இருக்கும். அதை கொஞ்சம் வாங்கிக் கொள்வோம். மிச்சம் இருக்கும். மிச்ச பணம் இருக்கும். அவரிடம் கொடுப்போம். மணி பூந்தியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். கொண்டாட்டம். துரியாதீத தீட்சை வாங்கி கொண்ட நாள். ஒரு வேட்டி, ஒரு துண்டு, கொஞ்சம் மணிக்காரா பூந்தி, கையில் இருக்கிற மிச்சை காசை கொடுப்போம். 5-6 பேர் கூடிக்கொண்டால் கிராண்டாக இருக்கும். நான் துரியாதீதம் எடுக்கும் அன்று தனியாளாக மாட்டிக்கொண்டேன். மொத்த செலவும் நானே செய்ய வேண்டியதாகிவிட்டது. இப்போ நீங்கள் துரியாதீத தவம் எடுப்பதற்கு நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுகிறீர்களோ அதே செலவை அந்த காலத்தில் நான் பண்ணியிருக்கிறேன்.
வேறு ஒன்றுமில்லை, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. காசு வாங்கி கொண்டா நாம் கொடுத்தோம், விலை மதிப்பு இல்லாத ஒன்றுக்கு என்ற என்ன விலை கொடுக்க முடியும்? நாம் இனமாக பெற்றுக்கொள்ளவில்லை என்ற திருப்தி, அவ்வளவுதான். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுடைய சீடர்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய அறிவு நிலையை மேம்படுத்தலாம். நமது அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், உலகம் அனாதையாக கிடக்கிறது, நம்மையும் விட்டுவிட்டால் உலகம் என்ன ஆகும்? முழு பொறுப்பையும் நாம் எடுத்துக்கொண்டாக வேண்டும். ஆகவே இந்த உலகத்தை அதனுடைய அழிவுப்பாதையை போக்கி தடுத்து நிறுத்தி திருப்பி நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய நிலையை செய்தாக வேண்டும். அது கொஞ்சம் குருவி தலையில் பனங்காய் வைத்த மாதிரி அமையும் என்றாலும் வேறு வழி இல்லை. இதுதான் வழி, இதுதான் சரியான வழி. அந்த வகையில் அருட்பேராற்றல் நம்மையெல்லாம் ஈடுபடுத்தி இருக்கிறது அல்லவா? அதனுடைய தேர்வுக்காக நன்றி தெரிவித்து நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். நமது அருட்தந்தை அவர்கள் நமது இயக்கத்துக்கு பெயர் வைத்தார்கள் அல்லவா? உலக சமுதாய சேவா சங்கம். அந்த உலகம் என்ற வார்த்தையை வைத்து தொடங்குவது எல்லாம் சிறப்பும் வெற்றி பெறும் என்பது தமிழ் இலக்கிய கூற்று. ஒரு நூல் தொடங்குவது என்றால் அதற்கு சில குறிப்பிட்ட வார்த்தைகள் முதலில் வைத்து தொடங்குவது என்று சில குறிப்புகள் இருக்கும். பூ என்று தொடங்குவது, உலகம் என்று தொடங்குவது, உலகம் யாவையும் தாமுல வாக்களும். நமது அருட்தந்தை அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்று தனது இயக்கத்துக்கு பெயர் வைத்ததோடு அல்லாமல் அவர் எழுதிய முதல் நூல் வேத நூல், உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு வேத நூல். அந்த புத்தகம் உலக சமாதானம் என்று வந்திருக்கிறது பாருங்கள். ஆகவே நம்மிடத்தில் இறைநிலை அதிகமாக எதிர்பார்க்கிறது. மகரிஷிகளை முன்வைத்து நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்பார்க்கிறது. அதற்கு தக்க தரத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தரம் உலக சமுதாய சேவைக்காக பயன்படும். அப்படி நம்மை புடம் போட்டு கொள்வதற்காக அருட்தந்தை அவர்கள் சிறப்பு தவங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இம்மாதிரியான சிறப்பு தவங்களை பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நித்யானந்த தவத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.